ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சாயப்பாவோட இன்னொரு மிராக்கிள் உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். மிராக்கிள்னு சொல்கிறத விடங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப்பில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத நான் விருப்பப்படுறேன். ஏன்னா மிராக்கிள்னால் ஒரு மேஜிக் மாதிரி எல்லாருக்கும் தெரியுது. சாயப்பா வந்து ஒரு மேஜிக் கரர் கிடையாது. நம்ம நினச்ச நேரத்தில் வந்து நம்மளுக்கு உதவி செஞ்சுட்டு போகிற மாதிரி, இல்லை நம்மளுக்கு ஒரு அலாவுதீன் அற்புத விளக்கு வந்த மாதிரி, தேய்ச்சம்னா வந்து ஒரு பூதம் வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு போகிற மாதிரி, அந்த மாதிரிலாம் ஒரு சில கமெண்ட்ஸ் பார்க்குறேன். நான் சொல்கிற விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நானும் சாயப்பா கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் வந்து அவர் வந்து ஒரு மேஜிக் கரர் கிடையாது. அவர் வந்து சாமி. நம்ம எப்படி மற்ற சாமிகளை கும்பிட்றோம் அந்த மாதிரி தான். மனதார கும்பிடுங்க, கண்டிப்பாக எந்த விஷயத்துலையும் உங்களை கைவிட மாட்டார். நிறைய கமெண்ட்ஸ் சொல்லியிருக்கீங்க. ஐ எம் பிளெஸ்ட், நீங்கள் வந்து சாயப்பாவோட அருள் பெற்றிருக்கீங்க, நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அது கூட வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து அவங்களோட கவலைகளையும் சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயத்த நான் தெளிவாக பதிய விரும்புகிறேன். அதாவது நானும் வந்து சாதாரண பிறவி தான். எல்லா கஷ்டங்களையும் நானும் வந்து கடந்துட்டு தான் வந்துட்டு இருக்கேன். ஆனால் அதில் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு கடவுள் நம்பிக்கையோடு இருந்து அவர் சொல்கிற வழிகளை நம்ம பின்பற்றி அதுலேருந்து வெளியில் வர்றோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதுக்காக தான் நான் இந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு போடுறேன். யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தில் மனசு தளர்ந்திருந்தாலோ, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது பர்சனலாக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தில் இருந்தாலும் சரி, இல்லை நோய் நொடிகள் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை வந்து நம்மளோட கையில் தான் இருக்குது. அது அந்த ரிமோட்டே நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறது. அதுக்காக தான் இந்த மெயின் வீடியோஸ். இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக என்னுடைய ப்ரொஃபஷ்னல் கரியரை பற்றி, என்னோடய ஆஃபீஸில் நடந்த விஷயங்கள் பற்றி, அதில் வந்து எப்படி சாயப்பா வந்து என்னை காப்பாற்றினார் அப்படிங்கிறது. இதை நம்புங்கள்ங்கிற மாதிரி சொல்கிறத விட இதுதான் உண்மை. இது வந்து எக்ஸாக்ரேட் பண்ணி நான் சொல்கிறதுல எதுவுமே இல்லைங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃப்ரெஷர் கிடையாது. ஐ எம் குட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட். 16 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆல்மோஸ்ட் லைக் 100+ ரிப்போர்ட்டீஸ் இருக்காங்க எனக்கு கீழே, 100 பேர்த்துக்கு மேலே. இது வந்து நான் ஒரு செல்ஃப் போஸ்டிங், ஒரு பெரிய பிரபலத்துக்காக நான் சொல்ல வரல. இந்த விஷயத்தை நான் ஏன் பதிவு செய்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு ஃபஸ்ட்டு இயரில் வரக்கூடிய விஷயங்கள் கூட நீங்கள் ஒரு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் உங்களை சுற்றி நடக்கும். அதுலேருந்து எப்படி நான் மீண்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது ஆஃபீஸ் ரிலேட்டடாக. ஸோ ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பொதுவாக எல்லா இடத்துலையும் ஒரு வேலை, ஒரு போட்டிகள் இருக்கும்போது அந்த இடத்துல நடக்கலாம். ஒரு 5-6 கேரக்டர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுலேருந்து நான் எப்படி வெளியில் வந்தேன்னு நான் சொல்கிறேன். பெரிய பிரச்சனைகள் நடந்தது, அதுலேருந்து நான் வெளியில் வந்தேன். சாயப்பா அதில் எப்படி வந்து உதவி செஞ்சாருன்னு. நான் ஐடியில் வந்து நான் ஒர்க் பண்ணும்போது, இந்த கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இன்ஸ்டன்சஸ் எல்லாமே ஒரு புதுசாக சேர்ந்த கம்பெனி. ஒரு 3.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னு வச்சுக்கலாங்க. ஒரு இடத்துலேருந்து ஒரு ஊருக்காக நான் தேடி வந்து குடும்பத்தோடு நான் வந்து வாழ்கிற இடம். புதுசாக ஒரு கம்பெனி. வேலை வந்து பார்த்திங்கன்னா தெரியாத வேலை தான். பட் ஆனால் வந்து பேக்ரவுண்டு, எனக்கு ஒரு சில பேக்ரவுண்டு இருக்கிறாங்காட்டிக்கு இதுலேருந்து நான் சமாளிச்சுக்கலாங்கிறத நினச்சிட்டு தான் ஜாயின் பண்ணேன். ஸோ பெரிய ஒரு பொசிஷன் தான் இல்லையா? நம்மளுக்கு ஒரு 15 இயர்ஸ் 16 இயர்ஸ் அப்படின்லாம் பார்க்கும்போதே ஒரு லீடர்ஷிப் ரோலில் தான் வரும். அது ஒரு பெண்ணாக ஒரு லீடராக இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். உண்மை அதுதான். இது வந்து நான் விமன் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 10 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஹவு டு பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் விமன். ஒரு விமன் இருந்து எப்படி வந்து வாழ்க்கையை நடத்தலாம், போராட்டத்திலேருந்து மீண்டு எப்படி நம்ம எதிர்கொண்டு ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா. ஸோ நிறைய போட்டிகள், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த நான் ஜாப் ஜாயின் பண்ண உடனே வந்து நான் வெளிநாடு போகிற மாதிரி இருந்தது. வெளிநாடு போன இடத்துல வந்து அந்த ஊர், அந்த நாடு, நான் வேலை செய்யாத நாடு, இவ்வளோ வருஷத்தில் நான் செய்யாத நாடு. அந்த நாடு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயங்கள் வந்து அவங்க பழக்க வழக்கங்களே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். பேசுகிற விஷயங்களும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு இந்த கம்பெனி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சொன்னாங்க. பட் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது பின்விளைவுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த வேலை தெரியாது. நம்மளுக்கு யாராவது ஒரு லீடர் வந்து தான் சொல்லி கொடுப்பாங்க. அந்த பொசிஷனில் ஃபாரின்லலாம் இருக்கும்போது ரொம்ப அரகண்ட், அதாவது ரொம்ப கோவத்தோட டக்குன்னு லேப்டாப்பை தூக்கி வீசுறது. இப்போ நம்மளுக்கு ஒரு டைம் இருக்கும், நைட்டில் வந்து கிளம்பணும் அப்படின்னா ஒரு 6 o'clock இல்லை ஒரு ஏதாவது ஒரு டைம் வச்சு கிளம்புவோம். அனாவசியமாக ஒரு 10, 11 மணி 12 மணி வரைக்கும் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறது. ஒரு மாதிரி சைக்கோன்னு சொல்லலாம்.
இல்லை அடமெண்ட்டுன்னு சொல்லலாம். அது நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது மனசில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம ஒரு புதுசாக வேலை ஜாயின் பண்ணியிருக்கோம், அதில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இதை எப்படி நம்ம ஊரில் இருக்க மேனேஜருக்கு சொல்ல முடியும்? ஏன்னா அவங்க பார்க்காத விஷயம் இல்லை. வந்து ஜாயின் பண்ணதுமே இப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியாதுன்னு நானும் அமைதியாக இருந்தேன். அதுக்கப்புறமா இந்தியா வந்ததுக்கப்புறமா மறுபடியும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டினியூ ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்துட்டு இந்த மாதிரி ஊர், இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து எனக்கு செட்டே ஆகலை. எனக்குன்னு கிடையாது, மனிதராக இருக்கக்கூடிய என் கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து சுத்தமாக செட் ஆகாது. ஏன்னா அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான மனிதர்கள். அவங்களுக்கு இப்போ வேணும் அப்படின்னா இப்போ வேணும். அந்த வார்த்தைகள் அவங்க கேட்குறது, அந்த ப்ளீஸ், கைண்ட்லி, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க இதில் எல்லாம் எதுவுமே வராது. ரொம்ப ஒரு 10 பேர்த்தில் ஒரு 1% ஒருத்தர் தான் ஏதோ ஒரு நல்ல மனிதாபிமானம் உள்ள மனுஷங்களை நம்ம பார்க்க முடியும். மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஒரு கொடூரமான ஆட்கள் மாதிரி தான் இருப்பாங்க. இதுக்கப்புறமா நான் இந்தியாவில் வந்ததுக்கப்புறமா நான் அந்த ப்ராஜெக்டை யார்கிட்ட இருந்து எடுத்தனோ அந்த அவர் வந்து நான் இதில் வந்து மெயினாக சொல்லக்கூடிய கேரக்டர்ஸை யாரையும் வந்து குத்தவோ இல்லை ஒரு விமன் பெருசு ஒரு மென் பெருசு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறதுக்கெலாம் கிடையாது. வெரி ரியலிஸ்டிக். எல்லா இடத்துலையும் லேடிஸும் நல்லா இருப்பாங்க, ஜென்ஸும் நல்லா இருப்பாங்க. ஒரு சில கேரக்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கும், பிரச்சனைகள் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் தான் நம்ம இப்போ பேசிகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமா ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட இருந்து தான் எனக்கு வேலை ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. அவர் வந்து எனக்கு நான் ஜாயின் பண்ணதுமே அவருடைய மனசில் வந்துட்டு நான் ஒரு பொண்ணு ஓப்பனாக வந்து ஹெச்ஆர்கிட்டே சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு சொல்லி நான் கேட்க மாட்டேன், பொண்ணு சொல்லி கேட்கணுமா அப்படின்னு. அந்த ஹெச்ஆர் எனக்கு இதை சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சங்கடமாக இருந்தது. ஒரு ஹெச்ஆராக இருந்துட்டு இதை விஷயத்தை எனக்கு கன்வே பண்ணுறீங்க, இது ஒரு ஜெண்டர் டைவர்சிட்டியாக இல்லையா, ஒரு ஆண் பெண் இல்லாத, அதாவது சமம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, பேசுகிறது ஒன்று செய்கிறது ஒன்று மாதிரி இருக்குது, அவர் சொன்னாருங்கிறது என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்களான்னு நான் கேட்டேன். ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்டில் ஒர்க் பண்ணாலுமே அந்த இதில் வந்து ஈக்விட்டி இருக்கும். நான் வந்து அக்ரிகல்ச்சரில் இருந்தேன், ஃபார்மசிஸ்டிக்கில் இருந்தேன், நான் வந்து அப்படி தான் இருப்பேன், அப்படி பின்னோக்கி தான் இருப்பேன் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப ஸ்டப்பர்னாக இருந்தார். யாருமே இந்த காலத்தில் அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம மனசு தான், நம்ம எந்த துறையில் இருந்தாலும், எங்கே பிறந்து எங்கே வாழ்ந்திருந்தாலும் நம்ம மனசு தான் காரணம். நம்ம ஆணையும் பெண்ணையும் எப்படி ட்ரீட் பண்ணுறோம், அது புருஷன் பொண்டாட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு காதலியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கலாம். ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாரு. எந்த ஒரு விஷயத்துமே எனக்கு ஷேர் பண்ணலை. ஒரு கம்பெனியில் வரும்போது நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், பட்டு அனுபவிக்கிற மாதிரி ஒரு நிலமை. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 9 மாதத்துக்கு அப்புறமா என்னோடய மேனேஜர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணார் ஒரு விஷயத்தில். அதான் அந்த 3வது கேரக்டர், என்னோடய மேனேஜர். ஒரு விஷயத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நான் ரொம்ப சஃபர் ஆகிறேன், அதாவது இந்த பையனும் எனக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் எதுவும் சொல்லலை, அதே மாதிரி அந்த நாட்டில் இருந்து எனக்கு சரியான ப்ரெஷர் வருது, அதாவது தூங்க முடியாத ஒரு ப்ரெஷர் வருது. அதுக்கப்புறமா அவர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அவரோட ஹெட் ஆஃபீஸ்க்கு பேசி இந்த கம்பெனி வந்துட்டு இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகி, இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் ஆகி ரொம்ப கம்மி நாட்கள் ஆயிருக்கங்காட்டிக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டோ பெருசாக ரைஸ் பண்ண முடியலை. அதனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வந்து ரைஸ் பண்ணி அதை வந்து எடுத்துகிட்டு போனார் ஒரு வகையில். இதை சொல்யூஷன் வந்து எப்படி வந்து நான் சாயப்பா கொடுத்தாருங்கிறது நான் கடைசியில் சொல்கிறேன். இதில் வந்து மெயினாக சாயப்பா பற்றி கொஞ்சமாக தான் மேபி நான் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அவர் என்ன செஞ்சார்னு இது கூட வந்து நான் மெயினாக நடந்த விஷயங்கள் நான் வந்து எலாபரேட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு சேலஞ்ச் ஒரு லைஃப்பில் இருக்கும் அப்படின்னா, ஒரு வேலையாட்டில் இருக்குன்னா இப்படியும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான், உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான். ஸோ 3வது கேரக்டர் என்னோடய பாஸு. அடுத்தது வந்து 4வது கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்த பாஸு, என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்ட பாஸு. அடுத்தது ஒரு 4வது கேரக்டர், இந்த ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னேன் இல்லைங்களா, என்னோடய ப்ராஜெக்ட் அவர்கிட்ட வந்து நான் வாங்கினேன்னு. அவருக்கு பதிலாக வந்து அவர் தூக்கிட்டு வேறு ஒரு ஆளை போட்டார் என்னோடய பாஸ். அவர் போடும்போது அவருக்கு தெரிஞ்ச, அவர் ஊரில் வேலை செஞ்சு, அவருக்கு ஏதோ ஒரு சம்மந்தமான அவர் கம்யூனிட்டிக்கு சேர்ந்த மாதிரி, அதாவது கம்யூனிட்டி இருக்கா, காஸ்ட் இருக்கா அப்படின்னால நீங்கள் கேட்கலாம். இப்போ கூட ஒரு சில கம்பெனிஸில் ஒரு சிலர் அவங்களுக்குன்னு ஒரு குரூப்பிசம் வச்சுருக்காங்க, அவங்களுக்குன்னு சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு மட்டுமே வந்து ஃபேவர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இவருக்கு ஃபேவரான ஒரு ஆள் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை, எடுத்து போட்டுட்டார். ஆனால் அவர் வந்து வேலைங்கிறது ஒரு பர்சன் கூட அவர் செய்யலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு வேலையே தெரியல, என்ன வேலை செய்யணும்னு. இப்படி இருக்கும்போது எல்லா ப்ரெஷரும், அதாவது அந்த நாட்டில் இருந்து வரக்கூடிய எல்லா ப்ரெஷரும் வந்து நானே ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ப்ராஜெக்டில் இருக்கும்போது எல்லாருமே வேலை செய்யணும். ஒரு கார் மாதிரி தான். இப்போ கார் ஓடணுன்னா 4 டயரும் இருந்தால் தான் ஓட முடியும். கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும் நான் சொல்கிறது, ஜஸ்ட் பேர் இட் வித் மீ. ஸோ அந்த கார் போகணும் அப்படின்னா அந்த 4 டயரும் ஒழுங்காக இருக்கணும். ஏதாவது ஒரு டயர் கூட பஞ்சர் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே ஓட்டிகிட்டு போகலாம், தள்ளிட்டு போகலாம், மேபி இட்ஸ் பாசிபிள். பட் ஆனால் அது பின்விளைவுகள் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். அது வந்து ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான்.
ஆனால் என்னோடய பாஸ் வந்து அந்த ஓட்ட டயரை வச்சு ரொம்ப காலம் ஓட்டணும்னு நினச்சாரு. ரொம்ப பெரிய ப்ராஜெக்டில் வந்து மீள முடியாத ப்ராப்ளமில் வந்து நின்றுச்சு. என்ன பண்ணி முடியும்னு தெரில. அந்த ஒரு ப்ராஜெக்டில் மட்டும் எனக்கு 34 பேர் இருந்தாங்க. அத்தனை பேரும் சஃபர் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிறுத்திட்டாரு. நம்மளுக்கு வந்து என்ன தான் வேலை செஞ்சு என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே வந்து 15, 16 அப்படின்னாலும் சொல்லலாம். ஆனால் ஒரு நாளுமே நம்ம ஒரு குழந்தை மாதிரி தான், ஃபஸ்ட்டு லெவல் மாதிரி தான், ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான். என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியும். உங்களுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஃபோனில் வந்து அவ்வளோ தீவிரமாக கத்திட்டு இருப்பாங்க, கழுவி ஊற்றுவாங்க. அந்த ஊற்றல் நானும் வாங்க வேண்டியதாக இருக்கும் இவர் கூட இருக்கிறங்காட்டிக்கு. ஆனால் அவர் வந்து ஒய்ஃப் கூட பேசிகிட்டு இருப்பார். அவருக்கு வந்து ஒரு பர்சனல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க 2 பேர்த்துக்குள்ளே. அதனால் அவர் ஃபோக்கஸ் ஆஃபீஸ்லேயே இல்லை. நான் இவர் தான் ஃபஸ்ட்டு ரொம்ப பாவம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் போக தெரிஞ்சது என்ன மாதிரி விஷயம்னு. ஒரு பர்சனல் பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்பல. ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப படுத்தி எடுத்துட்டார். அவர் வந்து வேலையே செய்யலை. அதுக்கப்புறமா அவர் செஞ்ச வேலை தான் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதாவது பின்னாடி குத்துறது, இப்போ நம்மளை பற்றி தப்பாக சொல்கிறது, அது ரொம்ப என் வாழ்க்கையவே திருப்பி போட்டுருச்சு. அந்த கம்பெனியில் என் பாஸ்கிட்ட போய் என்னை பற்றி தப்பாக சொல்கிறது, டெய்லி போய் இதே வேலையாக செஞ்சுட்டு இருந்தார். டீமுக்குள்ளே எல்லாம் வந்து தப்பாக சொல்கிறது. ஆனால் என்கிட்ட வந்து ரொம்ப நல்லவர் மாதிரி நடிச்சுக்கிட்டு கேன்டீன் போகும்போதோ சாப்பிடும்போதோ ஏதாவது ஹெல்ப்பு இல்லை மெடிசன்ஸு, அதாவது கண்ணுக்கு கண்ணாக என்னை பார்த்துப்பார். அதே சமயத்தில் என் கண்ணையும் பிடுங்குற அளவுக்கு என்ன வேணாலும் செஞ்சுட்டு இருந்தார். இப்படி செய்யறாருங்கிறது எனக்கு தெரியறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் ஆச்சு. அவ்வளோ பெரிய டியூப்லைட்டான்னு கேட்காதீங்க. இந்த சூதுவாது தெரியலை. ஏன்னா நான் இவ்வளோ வந்து பொலிட்டிக்கலாக நான் கஷ்டப்படலை. நான் என் வேலையில் நான் நேர்மையாக இருக்கணும். என் கூட இருக்கிறவங்களும் வந்துட்டு நேர்மையாக தான் இருந்திருக்காங்க. அவங்கவுங்க வந்த வேலையை வந்து செஞ்சுட்டு தான் ஆஃபீஸில் போவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் கொடுத்த வேலையை தவிர மற்ற வேலையெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறது எனக்கு பெரிய பாடமாக இருந்தது. அதனால் ஒரு நிமிஷமும் விளக்கெண்ணெய் ஊற்றி பார்த்துக்க வேண்டியதாக இருந்தது என் கண்ணில். என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்னை பின்னாடி யாரெல்லாம் வந்து சதி செய்கிறாங்கங்கிற மாதிரி. ஸோ இப்போது வெளிநாட்டில் இருந்தும் பிரச்சனை. என் பாஸ் எனக்கு வந்து ஆப்போசிட்டாக மாறிட்டார். எப்படி மாறிட்டாருன்னா, நான் ஆப்போசிட்டில் வந்தேன்னா நான் வரக்கூடிய பாத்தில் அவர் வரமாட்டார், வேறு இடத்துல போயிடுவார். அப்படியே தவறி ஏதாவது லிஃப்ட்டில் மாட்டிட்டோம், இல்லை 2 பேரும் சேர்ந்து ஒரே லிஃப்ட்டில் வர மாதிரி இருந்தால் மூஞ்சி கொடுக்க மாட்டார், பேச மாட்டார். பேசிக்காக ஒரு ஹாய் சொல்லணும், ஒரு குட் மார்னிங் சொல்லணும், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டார். ஒருத்தவங்க பேசிட்டு டக்குன்னு அந்த மாதிரி மாறுறாங்க, நம்மளை வந்து விரோதியாக பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அதையெல்லாம் ஏற்றுக்கவே முடியாதுங்க. அதுக்கப்புறம் டீமே சொல்ல வேண்டாம். டீமே வந்து நம்மளை ஒரு வில்லத்தனமாக பார்க்கும்போது, நம்ம தான் அவங்களுக்கு எகென்ஸ்டாக எல்லாமே பண்ணுறோம், நம்மனால தான் வந்து அவங்க சஃபர் ஆகிறாங்க அப்படின்னு மாற்றும்போது டீமே மாறிடுது உங்களுக்கு எகென்ஸ்டானா, அதை விட ஒரு விஷயமே எதுவுமே இல்லை. உதாரணத்துக்கு நான் சொல்லக்கூடிய இன்னொரு கேரக்டர், 4வது கேரக்டர்னு வச்சுக்கலாம். 4வது கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு. நம்ம நினைக்கிறோம் பொண்ணுக்கு பொண்ணு தான் எதிரி, ஆணுக்கு ஆண் எதிரி அப்படின்ட்டுலாம். ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் தான் எதிரி, அது பெண்ணாகட்டும் ஆணாகட்டும். அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது எல்லாம் பிரச்சனையே இல்லாமல் தான் போயிட்டு இருந்தது. என்ன தான் இருந்தாலும் அந்த பொண்ணு எஸ்கேப் ஆகிறதுக்கு அந்த பழியை தூக்கி இஷ்டத்துக்கு மற்றவங்க மேலே போட்டுரும். நான் வந்து ஜாயின் ஆகும்போது எனக்கு முன்னாடி இருந்த மேனேஜர்ஸ் மேலே பழியை தூக்கி போட்டுட்டு இருந்தது. நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அது ஒரு சுச்சுவேஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் அழுகிறது. பெண்களோட கண்ணீர் வந்துட்டு மதிக்கத்தக்கது. ஆனால் அது எப்போவுமே அழுதுட்டு இருந்தால் அந்த முதல்ல கண்ணீருக்கு சமம், அதுக்கு மரியாதையே இல்லாமல் போயிடும். ஆனால் அந்த பொண்ணு அழுதுட்டுருக்கிறது, மற்ற ப்ராஜெக்ட்ஸ், மற்ற டீம் மெம்பர்ஸ் பப்ளிக்காக அழுகும்போது நம்ம மேலே தான் என்ன தான் இருந்தாலும் என்ன விஷயம் அப்படிங்கிறது வந்து யாருமே வந்து ஆராய்ச்சி எல்லாம் பார்க்க மாட்டாங்க, நம்ம மேலே தான் தப்புன்னு நினைப்பாங்க. அப்படி தான் வந்து அந்த பொண்ணும் வந்து என்னை டார்ச்சர் பண்ணிட்டா. அந்த பொண்ணுனால் என்னோடய கெரியரே வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகிடுச்சு. அதாவது இந்தியாவில் இருக்க ஹெட் ஆஃபீஸ் வரைக்கும் ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்களை டார்ச்சர் பண்ணுறாங்கங்கிற ஏஜுக்கு போயிடுச்சு. இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு டீம் மெம்பர், ஒரு 5வது கேரக்டர்னு கூட எடுத்துக்கலாம், அப்படியே வந்து நோட் புக்கை வந்து ஒரு மீட்டிங் ரூமில் வந்து அப்படியே தூக்கி ஃபேஸில் போடல, மூஞ்சியில் போடல, அப்படியே டேபிள் மேலே தூக்கி வீசி போட்டுட்டு போனார். கிட்டத்தட்ட ஒரு 19 பேர் ரூமில் இருக்காங்க. அதாவது இவ்வளோ அசிங்கப்படணுமா, இவ்வளோ கேவலப்படணுமா, இவ்வளோ வாழ்க்கையில் விரக்தி ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. போக்கிரி படத்தில் வர மாதிரி வடிவேலில் சுற்றி அச்சக் பச்சக் டச்சக்னு அடிக்கிற மாதிரி அப்படின்னு நொந்து போயிட்டேன். குடும்பத்தையெல்லாம் வந்து கூட்டிகிட்டு ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். நினச்ச நேரத்தில் நம்மளால் மாற்ற முடியாது. பெரிய டெசிஷன் தான் எடுத்திருக்கேன். எனக்கு பெரிய டெசிஷன், மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, நினச்ச நேரத்தில் மாறுவாங்க இல்லை ஃபேமிலியை பார்த்துப்பாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப படுத்தி எடுத்துருச்சு.
இதெல்லாம் படுத்தி எடுத்தும்போது உங்களுக்கு ஒரு பெண்ணாக இருக்கும்போது வந்து நிற்கக்கூடியது ஹார்மோன் லெவல் சேஞ்ச் ஆகுது பாடியில். அப்போ தான் வந்து எனக்கு அந்த பிம்பிள்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு. 2017 to 2019 நடந்த விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ நான் பிம்பிள்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் யூடியூப் ஆரம்பித்ததே வந்து என்னோடய பிம்பிள் வீடியோஸில் தான். எப்படி வந்து பிம்பிள்லேருந்து வெளியில் வந்தேன்னு ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தையும் வந்துட்டு ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டார்ச்சருன்ட்டு. ஸோ நான் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸில் போயிட்டு என்னால் முடியலை அப்படிங்கும்போது நான் ஒரு நிமிஷமும் நான் வந்து எப்படி நான் இதுலேருந்து வெளியில் வந்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு விஷயம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளை சுற்றி எல்லாருமே வந்து நம்ம நாசமாக போகணுன்னு தான் நினைப்பாங்க. இதுதாங்க உலகம். அது உங்களுடைய அப்பா அம்மாவை தவிர வேறு யாராக இருந்தாலும் எந்த உறவாக இருந்தாலும் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஒரு சில உண்மையான மனிதர்கள் மட்டும்தான் நீங்கள் நல்லா இருக்கணும் உங்களுக்காக வேண்டுவாங்க. ரொம்ப 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 ரேர், கைவிட்டு எண்ணக்கூடிய அளத்துக்கு மட்டும்தான் இருப்பாங்க. அது ஃப்ரெண்டாகட்டும், என்ன ஒரு ரிலேஷன் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் யாருமே நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா வாழணும் அப்படின்னு யாருமே ஆசைப்பட மாட்டாங்க. அப்படி தான் வந்துட்டு நான் என்னோடய சுச்சுவேஷனில் பார்க்கும்போது எல்லாரும் எனக்கு எதிரியாக மாறிட்டாங்க. வீட்டில் வரும்போதும் என்னால் சந்தோஷமாக பேச முடியாது. எல்லோரும் சுற்றிலையும் வீட்டுக்குள்ளேயும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குமா, ஸோ பாடியிலையும் சேஞ்ச் ஆகிடுச்சு. பீரியட்ஸு ப்ராப்ளம்ஸு, ஹார்மோன்ஸு, பிம்பிள்ஸு, வீட்லேயும் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். 8 மணி நேரம் 9 மணி நேரம் இந்த கம்பெனியில் கண்டிப்பாக 10 மணி நேரம் ஆஃபீஸில் இருக்கணும். ஸோ அந்த 10 மணி நேரத்துக்கு மேலே இவ்வளோ டார்ச்சர்னு இருக்கும்போது லைஃப்பில் இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் ஏன் இவ்வளோ கடவுள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துருச்சு. நான் சின்ன விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். லைஃப்பில் மோட்டிவேஷனாக இருந்திருக்கும். எப்படி நான் எஜுகேஷன் வந்தேன், அப்புறம் எப்படி மற்ற எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டீனேஜில் வந்து எப்படி வந்துட்டு எனக்கு லைஃப் பாஸ் ஆச்சு அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இட் வாஸ் அகெயின் டிசாஸ்டர். அவ்வளோ ஸ்மூத்தாக கிடையாது. ஸோ ஏன் இப்படி வந்து கண்டினியூஸாக ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு மனம் உடைஞ்சு போயிட்டேன். ஆனால் நான் விடாதது நம்பிக்கை. இன்னொன்று, கடவுள் மேலே இருக்கிற எனக்கு ஒரு பற்று. அதாவது இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறான்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நம்ம பொறுமையாக இருக்கலாம். பொறுமையும் நம்பிக்கையும் மட்டும்தான் வந்து நான் சாயப்பா மேலே வச்சேன். அழுவேன். அதாவது எக்ஸ்ட்ரீமாக போயிடும். நம்மளை எல்லாரும் அசிங்கமாக பார்க்கும்போது நம்மளுக்கு இவ்வளோ திறமை இருக்குது. நீங்கள் சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல. நான் பல வீடியோஸ்லேயே சொல்லிடுவேன், என் படிப்பு, என்னோடய மெடலிஸ்ட்டு, எனக்கு இருக்க திறமை. நான் வந்து என்ன செல்ஃப் போஸ்டிங் நான் பண்ண சொல்ல, நான் எல்லாத்துலேயுமே வந்து டபுள் ப்ரமோஷன் ரொம்ப ரொம்ப பரிச்சயமாக தான் வந்தேன் எல்லாருக்கும் தெரிஞ்சு. அது ஒரு விமன் லீடராக எல்லாரும் முன்னாடி ஒரு உண்மையை சொல்லணும், ஒரு 15 பேரில் நான் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறேன். அப்படியெல்லாம் இருக்கும்போது இவ்வளோ கேவலம், இவ்வளோ அசிங்கம், இவ்வளோ இது வருமா அப்படிங்கிறது ரொம்ப மனசில் வந்து நொந்துட்டேன். ஆனால் நான் பொறுமையாக இருந்தேன், ப்ரொஃபஷ்னலிசமாக இருந்தேன். ப்ரொஃபஷ்னலிசம்னு என்னன்னு தெரியுங்களா? அதாவது நம்ம காசிப் பண்ணுறது, மற்றவங்கள பற்றி இன்னொருத்தவங்க கிட்ட சொல்கிறது, நம்ம மேலே வரணுங்கிறதுக்காக பின்னாடி குத்துறது, இதெல்லாமே வந்து அசிங்கமான மனிதாபியம் இல்லாதமான விஷயங்கள். ஆஃபீஸ் பொலிட்டிக்ஸ், இந்த ஆஃபீஸ் பொலிட்டிக்ஸ் மாதிரி செய்யக்கூடாது. இதே மாதிரி தாங்க பிஸ்னஸ் ஆகட்டும், என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வரணுங்கிறதுக்காக மற்றவங்களை காலை பிடிச்சி இழுக்கக்கூடாது. நம்ம ஹைலைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு அழுது ஒரு புலம்பி அவங்கள வந்து தாழ்த்தக்கூடாது. அதே மாதிரி மற்றவங்களுக்கு பிடிக்கல, நான் சொல்கிறது ஒரு கருத்து பிடிக்கலைங்கிறங்காட்டிக்கு ஒருத்தவங்களை வந்து நோட்டை தூக்கி வீசக்கூடாது. இதெல்லாம் வந்துட்டு யார் எப்படி வளர்த்தாங்க, அவங்களோட ஹேபிட்ஸ் எப்படி இருக்குங்கிறது இருக்குது. அது மற்றவங்களை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் லீடராக இருக்கீங்கன்னா 10 பேர் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறீங்கன்னா அந்த 10 பேர் நோகாமல் பார்த்துக்கணுங்கிறது உங்கள் பொறுப்பு. ஆனால் நீங்கள் நோகாமல் இருக்கணுங்கிறது யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. அதுதான் அந்த லீடருங்கிற பொசிஷன். அந்த லீடரோட டெஃபினேஷன் கூட நீங்கள் பார்க்கலாம். லீடர் படுற கஷ்டத்தை எல்லா பக்கம் அடி வாங்கணும். அந்த சைட்லேருந்து அடி வாங்கணும், இந்த சைட்லேருந்து அடி வாங்கணும். ஆனால் நம்மளை வந்து யாருமே வந்து மனுஷங்களாக பார்க்க மாட்டாங்க. ஸோ இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் சாயப்பாயிட்ட நான் கேட்டுக்கிட்டது, ஒரு தடவையும் வந்து சாயப்பாட்ட கேட்கும்போது, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற, என்னால் முடியல அப்படின்னு தான் நான் கேட்டிருக்கேன். நான் எந்த வீடியோவில் அழக்கூடாதுன்னு நினைப்பேங்க. ஆனால் சாயப்பா பற்றி சொல்லும்போது ஏதோ ஒன்று வந்துடுது. ஐம் சாரி, நீங்கள் எந்த ஒரு இமோஷனலாக எடுத்துக்க வேண்டாம். இட்ஸ் ஜஸ்ட் அன் வீடியோ டு என்கரேஜ் யூ. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன நடந்தது ஃபைனலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கண்ட்ரீஸில் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இருந்தாங்க அப்படின்ட்டு. சிவியர் ஆக்ஷன் அவங்க மேலே எடுத்தாங்க. எடுத்து அவங்க டிபார்ட்மெண்ட்லேயே இருந்து வெளியில் தூக்கிட்டாங்க.
இது வந்து நடந்துருது. சத்தியமாக இது நடந்தது. ஒரு ப்ராஜெக்டில் ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு ஆளை வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்தே தூக்குறது. டிபார்ட்மெண்ட்னால் நான் வேலை செய்கிறதுல ஒரு 1000 பேர் இருப்பாங்கன்னா அந்த 1000 பேர்த்தில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்டே இல்லாமல் வேறு இடத்துல தூக்கி போடுறது. அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்தாங்க. என் மேலே வந்து அவங்களுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் வந்தது. நான் செய்யக்கூடிய வேலையில் வந்து அவ்வளோ நம்பிக்கை வந்தது. என்கிட்ட இருந்து போகிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் 200% கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கினேன். எனக்கு அந்த ஊரில் வந்துட்டு இந்த பேரை சொன்னாலே வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் கிடச்சிது. ரெண்டாவது, அந்த பொண்ணு அழுதுட்டு இருந்த பொண்ணு வந்துட்டு அவளே வந்து வேறு கம்பெனி போயிட்டா. அவளுக்கு விருப்பம் இல்லாதனால என் கண்ணிலேயே கிடையாது இப்போது. மூணாவது, இங்கே சொல்ல என்னுடைய பாஸ் வந்து எப்படி மாறினாருங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் ரீப்ளேஸ் பண்ண அந்த பையன் என்ன ஆனா அப்படின்னா, ஒய்ஃபோட சண்டை, அவரோட சண்டை, இவரோட சண்டை, எல்லாருக்கிட்டேயும் வந்துட்டு கேம் விளையாடுறது, என்னை பின்னாடி குத்துறது. எவ்வளோ நாளைக்கு ஓட்ட முடியாது. கடவுள் வந்து நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, என் ஹெட் ஆஃபீஸ்க்கு நான் வேலை செய்யக்கூடிய மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸ்க்கே நான் பேசிட்டேன். இவ்வளோ ப்ரெஷர் நான் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? நான் எனக்கு இவ்வளோ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன தான் என் பாஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவர் வந்து ஏற்றுக்கிறது கிடையாது. அதுக்கும் மேலே எனக்கு ப்ரெஷர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஏதோ பெரிய தப்பாக இருக்குதுன்னு நான் பெரிய லெவலில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டேன். அதனால் என் பாஸ் வந்து ஒரு பெரிய விரோதி மாதிரி ஆகிட்டார், எகெயின்ஸ்ட் மாதிரி ஆகிட்டார். சினிமாவில் வர வில்லன் மாதிரியே மாறிட்டார். ஏன்னா அவருக்கும் மேலே நான் சொன்னாங்கட்டுக்கே. ஆனால் அவர் வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டாரு. அதுதான் வந்து கடைசியில் ஹைலைட். ஏன்னா ஒரு கட்டத்தில் நான் வந்து தைரியமாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். என்ன தான் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. யாரையும் நான் சஜஸ்ட்டும் பண்ண மாட்டேன். இந்த விஷயத்த நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கட்டத்தில் அந்த மாதிரி எடுக்க வேண்டியதாகிடுச்சு. முடியலன்னு பட்சத்தில் வந்து எவ்வளோ தான் தட்டுவாங்கன்னு பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஒரு ஊரை விட்டு ஊர் வந்திருக்கா, வழி இல்லைங்கிறங்காட்டிக்கு நம்மளை மிரட்டுறாங்களா அப்படின்னு தெரில. ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், இன்றைக்கே நான் ரிசைன் பண்ணுறேன், நாளைக்கு எனக்கு வந்து சம்பளத்தை செட்டில் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டேன். அந்த மாதிரி இருக்கும்போது என் பாஸ் அப்படியே பட்டுன்னு உட்காந்துட்டாரு. ஒரு நாள் வந்து எப்போவுமே டெய்லியுமே வந்து ஒரு 4 மணி நேரம் திட்டுவார். 5 மணிக்கு கேபினுக்கு கூப்பிட்டாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9:45 ஆயிரும் அவர் திட்டி முடிக்கிறதுக்கு. அப்போ வரைக்கும் உட்காரன்னு கூட சேரில் சொல்ல மாட்டார், நின்றுக்கிட்டே தான் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்களேன், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் நான் வந்து முன்னாடியே நான் சொன்னேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸில் இப்படியா அப்படின்ட்டு. அன்றைக்கி என்ன உட்காரு அப்படின்னாரு சேரில். ஏன் பிரச்சனை, என்ன கிளம்புற அப்படின்னாரு. உனக்கு இவன் தானே பிரச்சனை, இவனால தானே உனக்கு பிரச்சனை இந்த ப்ராஜெக்டில், நான் இவனை போட்டனே அதனால தானே நீ பிரச்சனையாக பண்ணிகிட்ருக்க அப்படின்னு எல்லாம் கேட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லை, செட்டில் பண்ணுங்கள், நான் மட்டும் கிளம்பிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். கையில் ஆஃபர் கிடையாது, எதுவுமே கிடையாது. குடும்பத்தில் அவ்வளோ வந்து என்னை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஆனால் மனசில் வந்து பயங்கரமான ஒரு இது, என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துடலாம், என்னால் வந்து வேலை வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதில் எப்படி இருந்தாலும் 3 மாதம் நோட்டீஸ் பீரியட் இருக்கும், ஏதாவது ஒன்று பண்ணி பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டேன். ஆனால் கண்டிப்பாக எனக்கு என்னென்ன ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா நடக்காது. ஏன்னா எனக்கு வந்து பேர் அந்த மாதிரி இருக்கிறங்காட்டிக்கு என்னை அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு விடுவிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு அப்ரூவல் வாங்கணும், ஹெட் ஆஃபீஸ்லேருந்து அப்ரூவல் வரணும் இவங்க கிளம்புறாங்க அப்படிங்கிறதுக்கு. அது வராதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் வந்து தைரியமாக இந்த வார்த்தையை சொன்னேன். அதுக்கப்புறமா அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, நான் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகியிருக்கேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு நிமிஷம் நான் அழுதுட்டேன். அவர் முன்னாடியே நான் பேசி அழுதுட்டேன். அவர்கிட்ட கேட்டேன், உட்கார் வச்சு நீங்கள் பேசி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு நான் கேட்டேன். கிட்டத்தட்ட 1 வருஷமாக நீங்கள் வந்து இப்படி தான் என்னை பேசி ட்ரீட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ட்ரீட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. எந்த விதாவது ஆக்ஷன் எடுத்தீங்களா? ஒரு பையன் வந்து ஒரு நோட் புக்கை தூக்கி வீசுகிறாங்கிறான், ஒருத்தன் வந்து வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறான், எவ்வளோ விஷயங்கள் சொல்லி நீங்கள் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு வார்த்தையும் அவருக்கு வந்து ஆணியாட்ட பதிஞ்சிருச்சு. புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறமா வந்துட்டு முதல்ல என்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தாரோ, என் மேலே மதிப்பு மரியாதையுமா அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தார். கண்டினியூ பண்ணுன்னு சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இந்த பையன் ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்த பையனை ஃபயர் பண்ணாங்க. இந்த கம்பெனியில் வந்து ஃபயரிங், அதாவது வேலையை விட்டு தூக்குறதுங்கிறதே கிடையாது. ஆனால் இந்த பையனை ஃபயர் பண்ணாங்க. அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாங்காட்டிக்கு தான் ஃபயர் பண்ணாங்க. பிரச்சனை வந்து என் கூட பண்ணதுக்காகன்னு கிடையாது. ஒரு வேலை செய்யும்போது அந்த வேலையில் நம்மளுக்கு அறிவு இருக்கணும், திறமை இருக்கணும். அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய வேலைன்னா மற்றவங்களுக்கு பிரச்சனை ஆகக்கூடாது. அதெல்லாம் இல்லை அப்படின்னா he is not a suitable candidate, he will be fired. So he was fired. இதுக்கப்புறமா வேறு என்னங்க வேணும்? இதெல்லாம் வந்து நான் சிச்சுவேஷன் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா,
ஒருத்தங்க ஃபயர் ஆகணும், ஒருத்தங்க கண்ணு முன்னாடியே டிபார்ட்மெண்ட்லேயே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிடையாது. இந்த மாதிரி தான் உங்களுக்கும் அமையணும்னு கிடையாது. சரியான ஒரு சொல்யூஷன், பர்மனெண்ட்டான சொல்யூஷன் வந்து கடவுள் எனக்கு கொடுத்தாரு. என் கண் முன்னாடியே அவங்க கிடையாது. நான் பட்ட அனுபவங்கள் பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். பொறுமை பொறுமை பொறுமை, திரும்பவும் பொறுமை. என்ன ஒரு விஷயம்னா, நான் வந்து என்னுடைய கோபத்தை வேறு யாருக்கு காமிக்கிறதோ, இல்லை விரக்தியை வேலையில் காமிக்கிறதோ, யார்கிட்டையாவது நம்மளுடைய புலம்புறதோ, இல்லை அவங்களுக்கு பின்னாடி குத்துறதோ, சதி வேலைகள் செய்கிறதோ, இதெல்லாம் இல்லை. ஐ வாஸ் ப்ரொஃபஷ்னல். நான் என்ன மாதிரி இருக்கணுமோ ஐ வாஸ் 100% ப்ரொஃபஷ்னல். உண்மையாக இருந்தேன் என் வேலையில். இப்போ வரைக்கும் உண்மையாக இருக்கேன். எனக்கு யாரெல்லாம் வந்து வேலையில் வந்து ரொம்ப கொடுமைகள் கொடுத்தாங்க, கஷ்டங்கள் கொடுத்தாங்க, என்னை சங்கடப்படுத்தினாங்க, அவங்க யாருமே வந்து என் வழியிலே கிடையாது. இப்போது தே ஹேவ் பீன் த்ரோன் அவுட். இது நம்புங்க, ஒரு கம்பெனியில் இந்த மாதிரி டெசிஷன் எடுப்பாங்களா அப்படிங்கிறது சத்தியமாக நடக்காது. ஆனால் எனக்கு நடந்தது. இப்போ கூட நான் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி நான் போடலான்னு நினச்சேன். ஆனால் ஒரு சிச்சுவேஷன் இப்போ நடந்தது. அதே மாதிரி ஒரு சிவியரான ஒரு மெயில் எனக்கு வந்தது. இந்த மாதிரி ஒரு அங்கேருந்த அந்த நாட்டிலேருந்து வரக்கூடிய மெயிலெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர ஹார்ஷாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஆனால் நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இந்தியா வந்து அவங்களுக்கு ரிப்போர்ட்டிங்கிறங்காட்டிக்கு அவங்களுக்கு நீங்கள் பதில் கொடுத்தே ஆகணும். நான் ஒரு நாள் பதில் கொடுக்கலங்கிறதுங்காட்டிக்கு சிஇஓ லெவலில் வந்துட்டு, நாட் அ சிஇஓ, ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறவர் வந்து எனக்கு அதே மெயிலில் த்ரெட்டில் வந்து கேட்குறாரு, ஏன் நீ இவ்வளோ நேரமாக நீ பதில் அனுப்பலை அப்படிங்கிற மாதிரி. ஒரு கோர்ட்டில் வந்து வாதாடுற மாதிரி நம்மளை ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. ஸோ ஒரு தடவை லேப்டாப் ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு பயமாகவே இருக்கும், என்ன மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஐ ஜஸ்ட் ரிப்ளை டு தட் இமெயில். சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி என்கிட்ட பிரச்சனை பண்ண ஆள் இப்போ அந்த ப்ராஜெக்டில் கிடையாது, ப்ராஜெக்ட்லேருந்து தூக்கிட்டாங்க. இது சத்தியம். இது 2 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம். நான் அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சாயப்பா என்னை எப்படியாவது காப்பாற்ற வரணும். ஏன்னா என் மேலே எந்த தப்பும் கிடையாது, எல்லா தப்பையும் என் மேலே தூக்கி போட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் ஒரு தடவையும் நம்ம வாழ்க்கையில் வரும்போதுங்க, நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்மளை கீழே பிடிச்சி தள்ளிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் வாழணும்னு நினைக்கிறவங்க ஒரு சில பேர் தான். அதனால் உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழுங்க. யாரும் வந்து உங்களை எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த இடத்துக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க, மனசு விட்டுறாதீங்க, தெளிஞ்சு வெளியில் வந்துடுங்க. நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறீங்கிறது நீங்கள் மட்டும்தான் உணர முடியும். நான் அது உணர்றதுக்கு 1.5 வருஷம் ஆச்சு. பிம்பிள் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறேங்கிறதே எனக்கு தெரியறதுக்கு 1.5 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி ஒரு நார்மலாக என் மூஞ்சி மாறுறதுக்கே ஆல்மோஸ்ட் 2017 ஒரு 2020 ஃபஸ்ட் ஆஃப் த மந்த் தான் நான் பிம்பிள் வீடியோவே போட்டிருக்கேன். அப்போ பார்த்துக்கோங்க ஒரு லைஃப்பில் எவ்வளோ வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு விஷயந்தான். இதுலேருந்து நம்ம வந்துட்டோம், நாளைக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டோமான்னு கிடையாது. அது ஒரு சிச்சுவேஷன், அது பாஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வரக்கூடிய சிச்சுவேஷன்லேயும் நம்ம வந்து மீண்டும் வரணும் அப்படின்னா தைரியமாக, தன்னம்பிக்கையாக, ஒழுக்கமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு கடவுளோட நம்பிக்கையை பிடிச்சிட்டே இருந்தேன்னா சாயப்பா கண்டிப்பாக காப்பாற்றுவார். என்னை காப்பாற்றின மாதிரி எல்லாரும் எந்த ஒரு ப்ராப்ளமில் இருந்தாலும் மனசு தளராதீங்க, கவலைப்படாதீங்க. மனிதர்கிட்ட இன்னொரு மனிதர் சொல்ல முடியாத விஷயங்கள் எத்தனையோ இருக்கும். சாயப்பாட்டை விட்டுருங்க, அவர் பார்த்துப்பார். கண்டிப்பாக ஒரு உண்மையான, நான் சத்தியமாக சொல்கிறேங்க, நீங்கள் என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் சாயப்பா அவங்கள அதிலேருந்து வெளியில் கொண்டு வந்துடுவார். இது நிச்சயம். ஏன்னா நான் இதை அனுபவித்து என் வேலை விஷயங்களில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கும் அப்ளிகபிளாக இருக்கும். உங்களோட லைஃப்லேயும் நீங்கள் வைக்க வேண்டியது ஒரே விஷயந்தான், நம்பிக்கை, பொறுமை. இன்றைக்கி ஒரு பிரச்சனை தான் நாளைக்கு சால்வ் ஆகாது, டைம் எடுக்கும். அதுக்குன்னு ஒரு முடிவு வரக்குன்னு ஒரு நாள் குறித்து வச்சுருப்பார். அதுக்குள்ளே நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கலாம், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களை செதுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கலாம், அதை நீங்கள் செதுக்கிக்கோங்க. மற்றபடி சாயப்பா என்ன எப்படி காப்பாற்றினாரோ, என்னோடய கவலைகள், ஆஃபீஸ் கவலைகள்லேருந்து காப்பாற்றினாரோ, அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயமா, பிஸ்னஸ் ஆகட்டும், இந்த எந்த ஒரு கவலைகள் ஆகட்டும், கண்டிப்பாக அவர் காப்பாற்றுவார். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன். இவ்வளோ பிரச்சனைகள் நடக்கும்போது இந்த லாக்டவுனில் எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஏன் இப்படி கடவுள் என்ன படுத்துறாருன்னு தெரியல. இதிலேருந்து நான் மீண்டு வந்துடுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு நான் அது எப்படி மீண்டேங்கிற வீடியோ போடுறேன். கண்டிப்பாக நம்ம போடணும். கண்டிப்பாக சாயப்பா என்னை காப்பாற்றுவாருன்னு நினைக்கிறேன். சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. கடவுள் யாரையும் எப்பவும் கைவிட மாட்டார்.
நம்பிக்கையோடு இருங்க. சாய்ராம்.